அரபிக்கடலின் அலையொலி கலந்த வண்ணம், 3 பக்கங்களிலும் கடலை கட்டி அணைத்து நிற்கும் ஒரு தெய்வீக தலம். அதுவே மகாதேவனின் ஆதர்ஷ பூமி முருதேஸ்வரர். கோகர்ணா அருகே அமைந்திருக்கும் இந்த மண்டலத்தில் கடற்கரையின் மத்தியில் கடவுளின் பரம்பொருளான சிவபெருமானின் ஆனந்த ஸ்வரூபம் திகழ்கின்றது. இங்கு நம் கண்கள் போதாது, மனம் நிறைவடையாது. ஏனெனில் 30 கால் உயர்வில் 237 அடி மாபெரும் ராஜகோபுரம் வானத்தை தழுவுகிறது. 20 அழகு மாடிகளாக அமைந்துள்ள இந்த கோபுரம் 2008ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. லிப்ட் மூலம் யாரும் மேலே சென்று கீழே விரிந்த கடலையும் மின்னும் சிவ சிலையையும் பார்ப்பதை ஒரு தெய்வ அனுபவமாகவே சொல்லலாம். இந்த கோபுரம் நம்மை வானமும் பூமியும் இணைந்த இடத்துக்கு எடுத்துச் செல்கிறது. மேலிருந்து பார்க்கும்போது சுமார் 123 அடி உயரத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் மாபெரும் சிலை அந்த அரபிக்கடலின் நீல நிறத்தின் மத்தியில் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. முருதேஸ்வரர் கோவிலின் ஸ்கை வியூ அதிசயம் சொல்லும் காட்சி. மேலிருந்து பார்க்கும்போது கடலும் மலைப்பாறையும் இணைந்த வண்ணம் சிவபெருமானின் கருணை பரவுவது போல் தோன்றும். சூரியன் மறையும் வேளையில் கடலின் மேல் படரும் சிவசிலையின் நிழல் நம் மனதில் சக்தியையும் அமைதியையும் அளிக்கிறது. அந்த உயரத்தில் இருந்து காற்றை உணரும்போது அது வெறும் காற்றல்ல, அது சிவபெருமானின் பிராணசக்தி போல தோன்றும். வானம், கடல், மலை 3 சக்திகளும் இங்கு பிளஸானது போல ஒரு தெய்வீக ஸ்ரீ முருதேஸ்வரர் சன்னதி ராவணனும் ஆத்மலிங்கமும் சம்பந்தப்பட்டதொரு புனித கதை கொண்டது. பரமசிவன் ராவணனுக்கு கொடுத்த ஆத்மலிங்கத்தினுடை அதுவே இங்கு வழிபடப்படும் தெய்வம். இதனால் இடம் முருதேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது. மகாபலேஸ்வரர், மகாகணபதி மற்றும் முருதேஸ்வரர் இம்3 கோவில்கள் சேர்ந்த கதை நம் ஹிந்து மரபின் ஒரு ஆன்மீக உச்சம். ராவணனுக்காகவே உருவான தலம் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் மன அமைதிக்கான தலமாக மாறியுள்ளது. முருதேஸ்வரர் ராஜகோபுரத்தின் உச்சிக்கு நீங்கள் சென்றால் வானத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். முருதேஸ்வரரின் அந்த தெய்வீக காட்சியை பார்த்தவுடன் நம் மனம் அமைதியால் நிரம்பி விடுகிறது. கடலின் தாளத்துடன் ஒலிக்கும் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் கரைந்து விடட்டும். அரபிக்கடல் மத்தியிலே உயர்ந்து நிற்கும் அந்த சிவசிலையும் வானத்தை முத்தமிடும் அந்த ராஜகோபுரமும் அனைத்தும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே: சிவம் இருந்திடும் இடம் எங்கிருந்தாலும் அது பவித்திரம். நீங்கள் இந்த தெய்வீக பயணத்தை நம்மோடு அனுபவித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். வருங்காலத்தில் இன்னும் பல புனித தலங்கள், ஆன்மீக காட்சிகள் மற்றும் சிவபெருமானின் அருளை எடுத்துரைக்கும் வீடியோக்களை காண விரும்பினால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மணியை கிளிக் பண்ணுங்க. நம் அடுத்த ஆன்மீக பயணத்தை உடனே பெறுங்கள். முருதேஸ்வரர் அருளால் உங்கள் வீடும் மனமும் அமைதியால் நிரம்பட்டும். ஓம் நம சிவாய.